الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه عشرا صدق نبينا صلى الله عليه وسلم. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தும் உண்டாகட்டுமாக. சத்திய சன்மார்க்கத்தை இச்சமூக மக்களுக்கு சம்பூர்ணமாக்கி தந்த சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னவர்களை அப்படியே தழுவாத பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் குறிப்பாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாம் நின்று நிலவட்டுமாக. என் உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை முன்வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் படியில் ஏறி கொண்டிருக்கும் பொழுது 3 முறை ஆமீன் என்று கூறினார்கள். இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த சஹாபாக்கள் நாயகத்திடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் 3 முறை ஆமீன் என்று கூறினீர்களே, அது எதற்காக என்பதாக. பின்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து, யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் மக்ஃபிரத், அதாவது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக கூற நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன். இரண்டாவது, யார் பெற்றோர்கள் இருந்தும் அவர்களுக்கு உபகாரம் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக கூற நான் அதற்கும் ஆமீன் என்று கூறினேன். மூன்றாவது, யார் என்னுடைய பெயரை கூறியவுடன் ஸலவாத்து கூறாமல் இருக்கின்றார்களோ அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக கூற நான் அதற்கும் ஆமீன் என்று கூறினேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான உலகத்தில் ரமலானுடைய மாதத்தில் மக்ஃபிரத்தை பெறுபவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நாயகத்துடைய பெயரை கேட்டவுடன் ஸலவாத்து கூறும் நபர்கள் சொச்சத்திலும் சொச்சம் நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உம்மத்தின் மீது பேரன்பு கொண்ட, உம்மத்தின் மீது பேராசை கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக கூறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள் என்றால் இந்த ஸலவாத் என்பது எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மன் ஸல்ல அலைய வாஹிதன், யார் என்னின் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது 10 முறை ஸலவாத் கூறுகிறான் என்பதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற ஏக ரட்சகனாகிய அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட நம்மர்களின் மீது ஸலவாத் கூறுகிறான் என்றால் இந்த ஸலவாத் என்பது எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே, நான் தொழுகின்றேன் நீங்களும் தொழுகுங்கள், நான் நோன்பு வைக்கின்றேன் நீங்களும் நோன்பு வையுங்கள், நான் ஜக்காத் கொடுக்கின்றேன் நீங்களும் ஜக்காத் கொடுங்கள், இன்னும் நான் ஹஜ் செய்கின்றேன் நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என்பதாக கூறவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இவ்வாறு கூறி காட்டியுள்ளான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நானும் என்னுடைய மலக்குமார்களும் நாயகத்தின் மீது ஸலவாத் கூறுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, எனவே நீங்களும் நாயகத்தின் மீது ஸலவாத் கூறுங்கள், நல்ல முறையில் சலாமை கூறுங்கள் என்பதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் கட்டாய கடமையான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறாமல் ஸலவாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் அந்த ஸலவாத் என்பது எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸலவாத்தின் காரணமாக இருளடைந்த உள்ளங்களும் ஒளிமயமாக மாறுகிறது என்றால் இந்த ஸலவாத் என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக சொல்ல போனோமேயானால், ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனியிடம், தேனியே, நீயோ கசப்பான பூவில் இருந்துதான் இந்த திரவத்தை எடுத்து வருகிறாய், இருந்தாலும் அந்த திரவம் எப்பொழுது இவ்வளவு இனிமையானதாகவும் தேனாகவும் மாறுகிறது என்பதாக கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த தேன் கூறியதாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் கூறியதோ உண்மைதான், ஆனால்
நான் கசப்பான பூவிலிருந்து அந்த துருவத்தை எடுத்து வரும் பொழுது புனிதமான உங்களின் மீது புனித செலவாத்தை கூறியவாறு கொண்டு வருகின்றேன். அந்த செலவாத்தின் காரணமாக தான் இந்த துருவம் இனிமையான தேனாக மாறுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கசப்பான பூவிலிருந்து எடுத்து வரக்கூடிய தேனே ஒரு துருவமே இனிமையான தேனாக மாறுகிறது என்றால் இருளடைந்த உள்ளங்கள் ஒளிமயமாக மாறாமல் இருக்குமா? நிச்சயமாக மாறிவிடும். அடுத்தபடியாக இந்த புனிதமான செலவாத் என்பது நாளை கியாமத் நாள் அன்று நாயகத்துடைய ஷஃபாஅத்தை, அதாவது பரிந்துரையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனோமையானால் கியாமத் நாள் அன்று நபிமார்கள் எல்லாம் ஒரு அந்தஸ்தில் அமர்ந்திருப்பார்கள். அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் ஒரு மனிதரை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்வார்கள். இதை கண்ட மற்ற நபிமார்கள் எல்லாம் நாயகத்திடம் கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதரை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்கிறார்கள் என்பதாக. இதுவே மற்ற தலைவர்களிடம் கூறியிருந்தால், ஒரு மனிதர் தானே, நான் இத்துணை மனிதர்களை சோனத்தின் பக்கம் நுழைக்க வைத்து விட்டேனே, ஒரு மனிதர் தானே என்பதாக அசட்டையாக கூறியிருப்பார்கள். ஆனால் உம்மத்தின் மீது பேரன்பு கொண்ட, உம்மத்தின் மீது பேராசை கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதரை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்கிறார்களா என்று பதறி அடித்து ஓடி வருவார்கள். வந்து மலக்குமார்களிடம் கேட்பார்கள், இவரை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்பதாக. அதற்கு மலக்குமார்கள் கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதரை அல்லாஹ் தஆலா நரகத்தில் நுழைக்க வைக்கும்படி கட்டளையிட்டுள்ளான் என்பதாக. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நான் அல்லாஹ்விடம் சென்று இந்த மனிதருக்காக ஷஃபாத் பரிந்துரை செய்து வருகிறேன் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ்விடம் செல்வார்கள். அல்லாஹ்விடம் சென்று, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதரை நீ நரகத்தின் பக்கம் இழுத்து செல்ல சொன்னாயே என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய மீசான், அதாவது நன்மை தீமை உள்ள தட்டை காட்டுவான். காட்டிவிட்டு இதற்கு நீங்களே தீர்ப்பளியுங்கள் என்பதாக கூறிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்து விடுவான். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசானை பார்த்துவிட்டு பார்ப்பார்கள். பார்த்தால் அதில் நன்மையை விட தீமை தான் மிகவும் அதிகமானதாக இருக்கும். இதை கண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு சுருக்கு பையை எடுத்து அந்த நன்மையினத்தில் வைப்பார்கள். உடனே பாவத்தை விட நன்மை மிகவும் அதிகமானதாக ஆகிவிடும். இப்பொழுது அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், இப்பொழுது அந்த மனிதரை நீ சோனத்தின் பக்கம் செல்ல வைக்கலாமே என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதி அளித்து விடுவான். அந்த மனிதரை நீங்கள் சோனத்தின் பக்கம் இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக கூறிவிடுவான். இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த அந்த மனிதர் நாயகத்திடம் வந்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமா தொழுகல, நான் அதிகமா நோன்பு வைக்கல, நான் அதிகமா எந்த நல்ல அமலுமே செய்யலையே, இருந்தாலும் நான் எப்படி யா ரசூலல்லாஹ் சோனம் செல்கிறேன் என்பதாக கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீ அன்று ஒரு முறை என் மீது தெரியாமல் ஒரு முறை ஸலவாத் ஓதினாய், அந்த ஸலவாத்தின் கூலியின் காரணமாக தான் நீ இப்பொழுது சோனம் செல்கிறாய் என்பதாக. அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் நாயகத்தை அறியாமல், நாயகத்தை உணராமல் ஒரே ஒரு முறை ஸலவாத் கூறியதற்கே அந்த மனிதருக்கு சோனம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது என்றால், நாம் நாயகத்தை அறிந்து, நாயகத்தை உணர்ந்து, நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லினால் நாம் சோனம் செல்ல மாட்டோம் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கின்றது? ஆக யார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு 70 மடங்கான நன்மைகளை வழங்கப்படுகிறது என்பதாக. அதன் அடிப்படையில் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக ஸலவாத்தை ஓதி இருளடைந்த உள்ளங்களை ஒளிமயமாக மாற்றுவதற்கும் நாளை கியாமத் நாள் என்று நாயகத்துடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா உமக்கும் எமக்கும் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று என் பேச்சுக்கு பெருமூச்சு விடுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.